சார், வாழ்க்கையிலிருந்து நீங்க எதை வேணாலும் பிரிக்கலாம், பயணத்தை மட்டும் பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையை ஒரு பயணம், மரணத்தை நோக்கி ஒரு பயணம். தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள்ல சொல்லியிருக்கு சார். அதனால நாங்க படிச்சு முடிச்ச கையோட எங்க சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு எங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுகளுடைய கதவுகளை எல்லாம் தட்டினோம். எந்த கதவுமே திறக்கல சார். அதனால எங்க பசிய எந்த கதவும் திறக்கல. ஆனாலும் நீங்கள் எல்லாம் இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை இன்னும் மறக்கல. அதனால எங்க குடும்ப பசியை போக்குறதுக்காகவும் எம்பசியை போக்குவதற்காகவும் வெளிநாட்டு எம்பசிகளின் வாசல் கதவுகளை தட்டினோம். திறந்தது புகுந்துகிட்டோம். ஐயா, திறந்த வீட்டில் புகுந்தா அது நாய், திறக்கப்பட்ட வீட்டில் புகுந்தோம் அதுதான் துபாய். நிலவுக்கு போனா ஆம்ஸ்ட்ராங், துபாய்க்கு வந்த நாங்க ஆல் ஸ்ட்ராங். எங்களை எல்லா விதத்திலையும் ஸ்ட்ராங் ஆக்கிய துபாயே நிம்மதி நிம்மதி நிம்மதி. சார், கண்ணில்லாத ஒரு 3 பேர்கிட்ட யானையை தொட்டு பார்த்து எப்படி இருக்குடான்னு சொல்ல சொன்னாங்க. ஒருத்தன் யானையோட காதை தொட்டு பார்த்து யானை முறம் மாதிரி இருக்குன்னா, இன்னொருத்தன் யானையோட காலை தொட்டு பார்த்து யானை மரம் மாதிரி இருக்குன்னா, மூணாவது யானையோட வாழை தொட்டு பார்த்து யானை பாம்பு மாதிரி இருக்குன்னா, யானையை சரியா பார்க்காம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறுகிய பார்வையில பட்டதை பார்த்து சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்க ஒருத்தர் நட்பை பிரிஞ்சதால சோகம் சார், காதலை பிரிஞ்சதால ரொம்ப சோகம் சார், குடும்பத்தை பிரிஞ்சதால ரொம்ப சோகம் சார் அப்படின்னு பேசினாங்க. ஐயா, எனக்கு நட்பு, குடும்பம், காதல், கல்வி, கலை, உயிர், உடல், உணர்வு அத்தனையும் தந்த தாய் மண்ணை பிரியறது தான் சார் மிக அதிகமான வேதனை. ஓகே ஐயா, மனுஷன்றவன் சொல்லுங்க. கண்ணு இல்லாதவங்க யானையை அப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்கன்னு சொன்னார். கண்ணு இருக்கவங்க கூட கண்ணில்லாத ஒரு நபர்கிட்ட சொல்றத ஒழுங்கா சொன்னா அவருக்கும் புரியும். ஒரு குழந்தை பால் குடிச்சு விக்கி இறந்து போச்சு. உடனே கண்ணில்லாத நண்பர் கேட்டாரு, என்ன ஆச்சு அந்த குழந்தைக்குன்னாரு. பால் குடிச்சு இறந்து போச்சு. உடனே இவர் கேட்டாரு, பால் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். வெள்ளைன்னா கொக்கு மாதிரி இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும்னாரு. நம்ம நண்பர் கையை காமிச்சாரு, இப்படி இருக்கும்னாரு. இவ்வளவு நீளம் வாய்க்குள்ள போனா குழந்தை இறந்து தானே போகும்னாரு. அவர் எதையுமே சொல்ற விதத்துல சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனைன்னு சொல்ல வரீங்க. ஐயா, நாட்டில் இன்னைக்கு எதுல இல்ல சார் வேதனை? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வேதனை. அழகான பொண்ணு அண்ணான்னு சொன்னா வேதனை, அட்டு ஃபிகர் அத்தான்னு சொன்னா வேதனை, வீட்டில் இருக்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னா வேதனை, ஐஸ்வர்யா ராய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வேதனை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இல்ல, நீங்க ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் ஆயிடுச்சே வேதனை சொன்னோன்னு ஏதோ அபிஷேக பச்சன் ஸ்டைல்ல இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடும் பயந்து போயிட்டேன். அழகான பொண்டாட்டி குண்டாயிட்டா வேதனை, அழகான காதலி உண்டாயிட்டாலும் வேதனை. ஐயா, பரீட்சையில பாஸ் மார்க் இல்லன்னா வேதனை, தெருமுனையில டாஸ் மார்க் இல்லனாலும் வேதனை. இந்தியாவில தான் டாஸ் மார்க்னா இங்க வந்து டாஸ் மார்க்கா? ஓகே. விசிட் விசால வந்து வேலை கிடைக்கலனா வேதனை, வேதனை கிடைச்சும் சம்பளம் கிடைக்கலனா இன்னும் வேதனை. என் தாய் மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையில மொழி சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டைன்னு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு உயிர் இருக்கு, ஒரு ஜீவன் இருக்கு. ஆனா இந்த வெளிநாட்டில் வாழும் வாழ்க்கையில ஒரு செயற்கை இருக்கு சார், ஒரு வெறுமை இருக்கு. ஐயா, ஒரு சிலவங்க சொல்றாங்க, உனக்கு என்னையா வேதனை? நாட்டில் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்தாச்சு, கம்ப்யூட்டர் எவ்வளோ வந்தாச்சு, டெலிஃபோன் எல்லாம் வந்தாச்சு. ஒரு 3 தினம் கொடுத்தினா இன்டர்நெட்ல குடும்பத்தோட என்ன கடவுளோடைய சாட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, என் தாய் நாட்டில் கிடைக்கிற சில விஷயங்களை நான் சொல்றேன். மார்கழி மாதத்து குளிர், தாலாட்டாய் ஒலிக்கும் சுப்பிரபாத இசை, அன்று மலர்ந்த ரோஜாக்கள் போல் அழகான என் தமிழ் பெண்கள், தெருவடைத்த மாக்கோலம், தெவிட்டாத என் தீந்தமிழ், என் வீட்டு ஜன்னல் கம்பிகளில் உட்கார்ந்து உடற்பயிற்சி செய்யும் சிட்டுக்குருவிகள், பாடி முடித்த பறவைகளுக்கு தாலாட்டாய் மரம் தட்டும் கிளைகள். என் தாய் நாட்டில் எப்படி ரசிக்கிறதுக்கும் உயிர் வரை சிலிர்க்கிறதுக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கு சார். அத்தனை விஷயமும் நான் சுவாசிக்கிற காத்து வழியா என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலயும் உறைஞ்சிருக்கு. என்னங்க சொல்லுங்க. நான் அவரு தாய்நாட்டுல மாக்கோலத்தை பார்த்தாரு, பூக்கோலத்தை பார்த்தாரு, சிட்டுக்குருவியை பார்த்தாரு. ஆனா டீ கடை பெஞ்சில வெட்டியா ஒரு கோஷ்டி இருக்கு, அதை பார்த்தாரா?
குழாயடி சண்டியில குடுமைய பிடிக்கான அதை பார்த்தாரா? குடிச்சு போட்டு தெருவுல குப்புற கிடக்கான அதை பார்த்தாரா? அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க சார். ஒரு பூவும் சாக்கடையும் பக்கத்துல இருந்தது வச்சுங்க. ஒரு வண்டு நேரா வந்து பூல உட்காருது, பூவோட தேனை குடிக்குது. அது வண்டோட ரசனை. ஆனா அதே ஒரு கொசு எடுத்துட்டு வச்சுங்க, நேரா போய் சாக்கடையில உட்காரும். ஏன்னா அது சாக்கடையோட ரசனை. உங்களுக்கு விவரம் அவ்வளவுதானே. இப்ப எங்க ஊர்ல கொசு எல்லாம் வண்டு மாதிரி இருக்கு. 10 கொசு சேர்ந்தா ஆளை பேக்கப் பண்ணிருதுனே. உலகத்திலேயே வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என் இந்திய தேசத்துக்கு இருக்கு. உலகத்துல இருக்க மத்த எந்த நாடை பாத்தீங்கன்னாலும் ஒண்ணு மொழியால ஒற்றுமைப்பட்டிருப்பாங்க, இல்ல மதத்தால ஒற்றுமைப்பட்டிருப்பாங்க. இப்போ அமெரிக்காவை எடுத்தீங்கன்னா எல்லாரும் ஆங்கிலத்துல பேசுவான், பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா எல்லாரும் உருதுல பேசுவாங்க. ஆனா என் இந்திய தேசத்தில் மட்டும்தான் 415 மொழிகள், 8 விதமான மதங்கள், 25க்கும் மேலான மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலை கலாச்சாரம், அத்தனை வேற்றுமை இருந்தாலும் இந்தியன் என்ற ஒரே ஒற்றுமையோட நாங்கெல்லாம் வாடுறோம் சார். அந்த தாய் நாட்டை பிரிஞ்சதுதான் சார் எனக்கு வருத்தமா இருக்கு. பெற்றெடுத்த அன்னை, பேணி வளர்த்த தந்தை, தாலி கட்டிய மனைவி, தவமிருந்து பெற்ற பிள்ளை, எல்லோரும் அங்கே, நடைபிணமாய் நான் இங்கே. அத்தனை குடும்பத்தையும் கரைக்கு அப்பால் விட்டுவிட்டு கடலை கடந்து இந்த பாலைவன மண்ணிலே தன்னன் தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்றானே லட்சோப லட்சம் தமிழன். அந்த குடும்பத்தை பிரிந்த தன்னன் தனியாக வாடிக்கொண்டிருக்கும் லட்சோப லட்சம் தமிழர்களின் உள்ள குமரல்களை கொட்ட வந்திருக்கின்றேன். ஐயா, தாய் மண்ணையும் நண்பர்களையும் பிரிவது வருத்தம் தர விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னை கருவிலே சுமந்த என் தாயும் என் காதல் மனைவியும் இருக்கிறாங்களே அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை பிரிவுதான் சார் எனக்கு மிகுந்த வேதனை தருது. அம்மா அப்பான்னா யாரு சார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், வாழும் தெய்வங்கள் சார். சின்ன வயதிலே, வாலிப வயதிலே நாம் தவறுகின்ற பொழுதெல்லாம், தவறி விழுகின்ற போதெல்லாம் தாங்கி பிடித்து தட்டி கொடுத்து நல் வழிகாட்டி இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டிருக்கிறார்களே, அவங்க தான் சார் அம்மா அப்பா. ஐயா, எனக்கு சின்ன வயசுல ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு சார். சின்ன வயசுல வீட்டுக்கு தெரியாம சிகரெட் பிடிப்பேன். எங்க அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சு பிடிச்சு கேன்சர்ல செத்து போயிருந்தார். எங்க அம்மாவுக்கு அந்த வேதனை, அந்த மரணத்தினுடைய வேதனை ரொம்ப பாதிச்சு இருந்தது. அப்போ நானும் சிகரெட் பிடிக்கிறேங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஏற்கனவே அந்த மரணத்தின் வேதனையில் இருந்த எங்க அம்மாவுக்கு நானும் சிகரெட் பிடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அப்செட் ஆகி போனாங்க, அழுதுட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போனா வீட்டுல தம்பி தங்கச்சி எல்லாம் அமைதியா இருக்காங்க, எங்க அம்மா மட்டும் அழுதுட்டே இருக்காங்க, என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்னாலையும் போய் சொல்ல முடியல, நான் சிகரெட் அடிப்பேங்கிற விஷயத்த வெளிப்படையா அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியல. நானும் தயங்கி கூனி குறுகி அப்படி வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன். அம்மா சாப்பிடாம படுக்க போயிட்டாங்க, நானும் படுக்க போனேன். எனக்கு தூக்கம் வரல, புரண்டு புரண்டு படுத்தேன். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். தைரியத்தை வளச்சிட்டு, அம்மா இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேம்மா அப்படின்னு தைரியமா சொல்லலான்னு சொல்லி போய் அவங்கள எழுப்புறதுக்கு போனா அப்பவும் அழுதுட்டு இருக்காங்க. அம்மான்னு கூப்பிட்டேன், திரும்பி பார்த்தாங்க. அந்த முகத்தை பார்த்தேன் சார், அந்த கண்களை பார்த்தேன் சார். நான் சிகரெட் பிடிக்கக்கூடிய நெருப்பு தான் அந்த கண்கள்ல தெரிஞ்சு சார். அழுது 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 சிவந்த அந்த கண்களை பார்க்கும்போது அன்னைக்கு விட்டேன் சார் அந்த பழக்கத்தை. இன்னைக்கும் யாராவது என் பக்கத்துல சிகரெட் பிடிச்சாங்கன்னா அந்த தீ ஜுவாலையை பார்க்கும்போது எங்க அம்மாவுடைய அழுது சிவந்த கண்கள் தான் சார் ஞாபகம் வரும். இப்படி நான் செய்த தவறுக்கெல்லாம் என்னை திருத்துவதற்காக தன்னை வருத்தி கொண்டு வருந்தினாங்களே, அந்த அம்மாவுடைய பிரிவு தான் எனக்கு மிகுந்த வேதனை தெரியுது சார். ரொம்ப நெஞ்சத்தை தொடர மாதிரி இருந்தது. ஒரு தாயுடையது. நீங்களாவது உங்க அம்மாவுக்கு தெரியாம சிகரெட் குடிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்ப குடிச்சிங்க, உங்களை பாராட்டுறேன். இப்பெல்லாம் அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே சிகரெட் குடிக்கிறது ஃபேஷன், பண்பாடு தலை தடுமாறி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனைப்படுறேன். ஒரு தாய் வேதனை அடைகிறாளே,
என்ற காரணத்துக்காக தன் தாயின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிகரெட்டை புகையை பிடிக்க கூடாது என்று தன்னை மாற்றிக்கொண்ட உன்னுடைய கரத்தை பார்க்கும்போது நான் என்னுடைய சிறந்தாழ்த்தி உன்னை மதிக்கின்றேன்.